அவர்கள் சார்பாக எனக்காக இந்த 101 ரூபாய் அன்பை குறித்து பெருமைப்படுத்திய அன்பு வைரம் அம்பலம் வகைரா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கைகட்டி அணிந்த பெண்களுக்கு நன்றி. வணக்கம். வெள்ளி விழா பந்தய கமிட்டி மற்றும் மூவேந்தர் கபடி குழு சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு. வெள்ளி விழா கபடி குழு மூவேந்தர் சார்பாக அருமை பாசமிகு அன்பு சகோதரர் மகேந்திரன் அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். இங்கு ஒரு சட்டம் கேட்டது. சென்றைக்கு சட்டம் அங்கே கேட்கிறவங்க பின்னாடி கேட்டுச்சுன்னா அது மூத்திர சட்டம் யாராக இருக்கும் என்று சற்று சுற்றி பார்த்தோம். முடிச்சு கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அழகா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அழகா கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அழகா சாமி அழகா சாமி அழகா சருகாசுக்கு ஏத்து பாசன் அப்பா சுத்த தோசை புளிக்குது அந்த ரூபாய் ஏத்து தோசை அந்த தோசை புளிக்குது அத்தையும் மகனும் முத்து கருப்பாய் அத்தையும் மகனும் முத்து கருப்பாய் பத்து போனதாரே பக்கத்துல மாடி 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 அத்தையும் மகனும் முத்து கருப்பாய் பத்து போனதாரே பக்கத்துல மாடி 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 இப்ப நீ வெளிய வாடி உனக்கு சாணி நல்ல போகுதடி கொள்ள முடியல
அருள்வாகியிலே விட்டிருக்கும் வீரமகளாளியம்மா, முல்லையூரிலே விட்டிருக்கும் முத்துமாரியம்மா, காரைக்குடியிலே விட்டிருக்கும் எங்கள் லலிதா ஜுவல்லரி மாரியம்மா. அதுபோல லலிதா ஜுவல்லரியா, கொப்புடைய நாயகம்மா, முத்துமாரியம்மா, 2 தான் இருக்குது. நீ மாதிரி லலிதா ஜுவல்லரியை போய் சொல்லிய இல்லையே, நாடகத்துக்கு போய் அப்படித்தானே நோட்டீஸ்ல அடிச்சிருந்தாங்க லலிதா ஜுவல்லரி மாரியம்மான்னு. அங்கே மாரியம்மா அந்த மாதிரி மாரியம்மா இருக்கா? ஐயே, அது லலிதா ஜுவல்லரி பொட்டாட்டி அவங்க ஒய்ஃபா இருக்கு நினைக்கிறேன். அதுதான் வந்து மாரியம்மா. நான் ஒருவேளை லலிதா ஜுவல்லரி மாரியத்தால வாங்கிட்டாங்கன்னு நினைச்ச விலைக்கு வாங்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கோவிலுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட போனீங்கன்னா நம்ம கோயிலாம் விரும்பும் போய் நம்ம சாமி கும்பிடலாம். மிகப்பெரிய கோவில் ஆலயம் இருக்கு பாருங்க. கருவறையில் இருந்து ஐயர் மந்திரத்தை ஓதுவார். ஓம் சித்தாமரம் அச்சுவாயமரம் சசிவரம் சுவாஹா அப்படின்னு தீவிரவாதத்தை காட்டி அப்படியே முன்னாடி அந்த கருவறைக்கு முன்னாடி 2 கம்பி இருக்கும். அதுல பக்தருக்கு கூட ரெடியா இருப்பாங்க தொட்டு கும்பிடுறதாண்டி. அங்க இருந்து சூடத்துக்கு வந்துட்டே இருக்கும். யாருக்கு 10, 20 இருந்தாத்தே அந்த சூடத்துக்கு கையில நிக்க. இல்லைன்னா எவன் கையில காசு இருக்கு சூடத்தை அங்கே போயிடும். அந்த சூடத்துல 10, 20 போட்டீங்கன்னா உங்க கையில 90 அள்ளி போடுவார். இதே ஒரு 500 தாள் அந்த சூடத்துல போட்டீங்கன்னா அந்த ஆத்த காலில் இருக்கிற இரும்பச்சம் பழத்தை எடுத்து உங்க கையில கொடுத்து இதை பிரிந்து சாப்பிடுறது உங்க குடும்பம் பேசாக இருக்குன்னு அப்படின்பார். இதே 2 500 தாள் அந்த சூடத்துல போட்டீங்கன்னா அந்த அம்பாள் இடத்துல இருக்கிற மாலை எடுத்து உங்க இடத்துல போடுவார். இதே 5 500 தாள் அந்த சூடத்துல போட்டீங்கன்னா 2000 தாளை போட்டா சிலையை தூக்கி உங்க கையில கொடுத்துருவாரு. நீங்க போச்சு மரத்தூர், கருவத்தூர், படமரத்தூர்ல உட்கார வச்சுட்டு முடிச்சுட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் விலைக்கு வாங்கியாச்சு. நீ வாங்க வேண்டியது இருக்கிற மாறும் மாறும். குண்டில காக்கல நிறைய அரைக்கல கரும்பு எலும்பு வச்சுக்கிட்டு இது வந்து வாழ்ந்த ஆண்டவருக்கு பொறுத்ததில்லை. போசு எனக்கிட்டே போசு உன் போசை எந்த காட்டுற எப்படி? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டுல நல்லா இருக்காங்களா? என்ன பூரா மீனாட்சி ஆசிட்டு இருந்து டிக்காச்சு பண்ணி குடிச்சு வந்தாங்க. நல்லா இருக்காங்க. உன் பேச்சுல ஒரு இடத்தால உன் பேச்சில் திமிரு இருக்கு. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 வன்மங்கள் இருக்கலாம், 1000 குரோதங்கள் இருக்கலாம். ஆனா வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அதை நம்ம காப்பாற்றணும் இல்லையா? ஆமா. நம்ம தமிழ் 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 உருகிட்டு தமிழுடைய மாண்பை காக்காமல் இருக்கலாமா? அதனால வந்தவங்க கூட வரவேற்றனால நம்ம வாயில விட்டுக்கிட்டு இருக்கேன். அது தேவையில்லாத வேலை. என்ன தேவையில்லாத வேலை? நாயத்தை சொன்னா அப்படிதான் புரிக்கேன். சரி இருக்கட்டும். சரி செய்ய வேண்டியதானே? செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்யலையே. செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செய்யலையே. என்ன செய்யணும்? என்னை பார்த்தோன்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும் அதை நீங்க பண்ணலையே. என்ன பண்ணணும்னு கேட்டேன். என்ன பண்ணணும்னா என்ன புரியல உனக்கு? தெரியலையா? என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? என்ன செய்திருக்கணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிவிட்டு என்னை குருபாப செய்ய வேண்டும். மண்டிட்டு என்ன மண்டிட்டு பண்ணீங்க இல்லவே பண்ண வேண்டியதானையா? நான் என்ன குறுக்கு கம்பெனி வந்து வந்திருக்கேன். புரியல நான் சொல்றதுக்கும் நீ பேசுறது என்ன சம்பந்தம்? என்னையா மண்டிட்டு என்னையா சொன்ன? விருந்தோம்பல் பண்ணணும். ஓ விருந்தோம்பலா? ஏன் உங்க என்ன எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு எப்போனால அதவே ரேசரிசிக்கு சோத்துக்கே செத்துக்கிட்டு தரேன். இவருக்கு வந்த அப்படியே மா பழ தேன் வரவேற்கணும். மா வாழை பழ முக்கணியோடு என்னை உபசரித்திருக்க வேண்டும். என்ன எதுக்குன்னா நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? உனக்கு என்ன வேஷம் போட்டா சந்தனம் தேய்ச்சி விடணுமா? உனக்கு வீடை கட்டி விடணுமா? பண்ணணும். உனக்கு முகம் தொடச்சு விடணும். உனக்கு குண்டிய கழிவிட சொல்றியா? நீ பண்ணா என்ன தப்பு? இன்னைக்கு குண்டிய கழிவிட சொல்லுவ, நாளைக்கு பிய திங்க சொல்லுவ. நீ யோசனை பண்ணி பாரு. ஒரு கை பிய நீ வாய் கிட்ட கொண்டு போ. நான் தாங்க முடியும். அது என்ன வாய் இருந்த தத்தியம் முடிச்ச வாய். அது நம்ம ஆளு இன்னைக்கு கூட ஒவ்வொரு ஊருக்கு மஞ்சள் ரெட்டு விருந்து நடந்த உடனே சரக்க போட்டுட்டு சைனீஸுக்கு மொட்டை கொட்டை சுண்டை கடை மிச்சரு காராப்பத்தி இதை கூட நல்ல பொறுக்க சொல்லிட்டு 4 நாள் அடைச்சு வச்சு பேசுற நாத்தம் தாங்க முடியும். என்னைய பார்த்து பீதிங்க சொன்னாலே இந்த குடும்பம் உன்னை விடவே ஒழுங்கு மரியாதை ஒழுக்கமா சாமி நான் பண்ணது விட என்னை மன்னிச்சிருக்க. அப்படியே காவல் வந்து ஓடி போயிரு. தப்பு பண்ண தப்பு பண்ணா கொஞ்சமாச்சும் மனம் திருந்தணும். என்ன தப்பு என்ன தப்பு பண்ணிருக்கிறேன்?
குட்டியை கழுவி விட சொல்லுவேன். அது நான் சொன்னேன்னா ஏன் சொன்னேன்? ஆலோசனை போட சொன்னேன். நீ போட்டியா? எதுக்கு போடுறேன்? எதுக்கு போடணும்னு கேக்குற? உன் கதா தானே போடுதுல ஏன் நீ போட மாட்டியா? எதுக்கு போடுறது? அடுத்து சந்தேகம் உன்னே தானே. அப்ப நீ தான் முதல்ல போட்டுக்கணும். ஒரு ஆள் போட்டா அவங்க பத்தாதா? அப்படி போட மாட்டேன். ஐயா நல்லா தெரிஞ்சுக்க. ஆண்கள் உழுது பயிரிடுவது. அருவமடைந்த பெண்கள் திரைக்காதல் காப்பது வழக்கம். ஓ அப்ப பெண்கள் தான் காக்கணும். ஆண்கள் காக்க தேவையில்ல. அப்ப ஆண்களுடைய வேலை என்ன? உழுது பயிரிட்டாச்சு. உழுதாச்சா? பயிரிட்டாச்சா? அப்ப ஏன் கல்ல புடுங்கிற வேலை உனக்கு? பயிரை புடுங்க வந்தால் ஏறு. புடிங்கப்ப. எதுக்கு சத்தம் போடாத உனக்கு என்ன மரியாதை கேக்குற? எதுக்கு நான் கொள்ள முடியும். உனக்கு எனக்கு 450 கிலோமீட்டர்ல 2-3 ஊருமே இடையில கேப்பு. அதுக்கு என்ன ஒண்ணு சொல்றப்ப பாரு பேசு பாரு. ஏன் நான் பேசுறதுக்கு உனக்கு என்ன தெரியும்? அப்ப நீ உனக்கு தெரியும் போது எனக்கு தெரியாதா? நான் பேசுறேன் என் கதாபாத்திரம் நல்ல மழை எடுத்து ஆடுறது நாக்கால முச்சி ஆடக்கூடாது. சாமி நல்லா அம்மா படம் எடுத்து ஆடுவான். நான் நாக்கால முச்சி அந்த ஒரு இடத்துல நல்லா அம்மா படம் எடுக்கு கழுத்தை இருந்து அறுத்துட்டா செத்து போயிடும். நான் நாக்கால முச்சி மாதிரி கூட இந்த இடத்துல இருந்து போறேன். நீ என்னை எத்தனை துண்டா வேணாலும் பிச்சு போடு. ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு புழுவா உருவாகி என்ன பிரச்சனை? மட்டைக்கு நாளைக்கு தான் கிடைக்க போறியா நீ? அப்படிலாம் ஒரு கோமாரிட்ட சரி சார் நீ பப்புனு காரணம் நீ பப்புனு காரணம் இல்லையா? பப்புனு காரணம் உனக்கு என்ன குட்டியில இருக்கிற குச்சி மாதிரி இருக்கா? நீ பேசி பாரு. பேசி அப்படியா என் தகுதியை இழந்து என்னுடைய கதாபாத்திர தன்மையை இழந்து ஒரு கோமாரி கிட்ட நீ என்ன பெரிய தகுதி பெரிய அமெரிக்கா பிரசிடென்ட் பெரிய ட்ரம்ப் உனெல்லாம் பேச எனக்கு விரும்பல. நீ வழி கட்டை என்ன பைபாஸ் ரோட்ல டெண்டர் முடிச்சு போட்டு வசூல் பண்ணிக்கிட்டு அவங்க போட்டாங்கன்னா அவங்க போய் கேட்டா என்ன தேட நீ கட்டை போடுற? நீயே போற பேசு. ஏன் பயந்து ஓடுற? ஏய் பயமா? நான் உண்மையா எனக்கு பயமா? எனக்கு பேச விருப்பம் இல்ல உன்கிட்ட. எதுக்கு விசா விருப்பம்ல? அப்ப மன்னிப்பு கேட்டு போ. ஏன்னா புசுக்கு மன்னிப்பு கேட்டு போ. அப்ப தெரியலனா நான் பப்புக்காரங்க மோத முடியல. எனக்கு தெரியல. என்னை விட்டுங்க சாமி. குடும்பத்துல உள்ள இந்த கள்ள சமுதாய மக்கள் கூட என்னை மன்னிச்சுடுங்க. விழுந்து கும்பிட்டு போய். மன்னிப்பு கேக்குறது நீ பெரிய ஆளா? நீங்களுக்கு பெரிய ஆளா? நான் பெரிய ஆளா? நான் பெரிய ஆளா? என் கதாபாத்திரம் நான் பெரிய ஆளா? என் கதாபாத்திரம் நான் பெரிய ஆளா? இப்போ சொல்றேன் உனக்கு கடைசி வாய்ப்பு. உனக்கு உயிர் பிச்சை தர்றேன். மரியாதை காப்பாத்தி ஓடி போயிரு. ஓயா இவர் சாமி எனக்கு பெரிய உயிர் பிச்சை கொடுக்குறாரா? ஐயோ நான் நாட்டுக்கு தாங்க சொந்த போறேன் சாக போறேன். அடவையா உயிர் மயிருக்கு சமம் பேச்சு. அப்ப என்ன பேசலாம் பேசுவ? புராணம் இதிகாசம் இலக்கியம் காப்பியம் வரவு எல்லாம் எல்லாம் எதை பேசலாம் பேசுறியா? அவ்வளவு விவரம் தெரியுமா உனக்கு? அவ்வளவு விவரம் தெரியுமா உனக்கு? நீ பேசுவியா? ஜீவன சிவம் சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குந்தலை வச்சு கீழே மேவலக்கல் காணி மாணி நோனி இதெல்லாம் இல்ல கதைகள் இல்லாத பேசக்கூடாது. கதையில இருக்கு நீ படிக்கல. முதல்ல நீ 1000 விவரம் பேசிக்க. வேணாம் சொல்லல. ஆனா தமிழுடைய மாண்பு என்னன்னு தெரிஞ்சுக்க. வந்தவர்களே வரவேற்பது. இதுதான் விவேக சிந்தாமணியில ஒரு அற்புதமான கவி பாடி வச்சிருக்காரு. உனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல சொல்றேன் கேட்டுக்க. எனக்காச்சும் ஒரு நாள் உனக்கு உபயோகப்படும் என்றது நீ தெரிஞ்சுக்க. ஒரு கவி எப்படி பாடி வைத்தார்கள்? ஒப்படை நடந்து உபசித்து உண்மை பேசி உப்பில்லா கொள் பார்த்தாலும் உண்பதை அமிர்தமாகும் புலவர் வாழணும் முகங்கடு திருவாராகி கப்பைய பசியோடு கடுபசி ஆகுந்தானே. சிரிக்கிற சனியை பிடிச்ச நேர கிளறு பிடிச்ச முன்ன கதையா இருக்கிறார். சாமி சொல்றாரு ஒப்புடன் முகம் வந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் வார்த்தால் உண்மை அமிர்தமாகும். கவி தெரியும் போதோடு வாழணும் முகங்கெடுத்து திருவாராகி கப்பிய பசியோடு கடுபசி ஆகுந்தானே. மண்டு வைத்த சூழ்ந்த மகன் வந்தார் வந்து கெண்டு கொடுத்த கண்ணார் கிளிமொழி வாங்கி விடுறாங்க. கண்டோ சக்கரை வடிவம் அந்த பாகோ அந்த முடிவர் கண்ணா அமிர்தம் என்று அழிக்கிற பேச்சு. 2வது வருஷமா என்ன இந்த ஊர்ல போட்டுட்டு நீ சொல்ற கவி கைதடிக்கிட்டு இருக்காங்க. உன்னை காரி பண்றதுக்கு தாண்டி என்ன போட்டுருக்காங்க? நீ சந்திச்ச ஆளுங்க கூட சோப்பு வாங்கி சந்திச்சிருப்ப. என்னைய சந்திச்சு பாரு உனக்கு கொட்ட அந்து வருது. நாகரிகமா பேசிக்க. பல்ல உதுத்து போய் உதுத்து. சரிடா இப்ப நான் பாடினேன் ஒரு கவி பாடினேன். நீ திரும்ப அதே கவியை பாடிட்ட. சரி உன் விவரத்தை காட்டிட்ட. மாட்டிட்டீல. அப்புறம் என்ன இதுக்கு வரும் இன்னொரு கவி பாடுற? நீ பாடும்போது நான் கவி பாடக்கூடாது. நான் பாடுற நீயே பாடுற. ஏயா ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? நாரதர் கவி பேசுறாரு பப்புக்கார இழுச்சப்ப ஒரு மயிரும் தெரியல. ஏங்க போட்டு செருப்ப கட்டி வாயில அடிக்க மாட்டாங்க. உண்மை எதுக்கு ஒரு தடவை நான் பாடுன கவிக்கு ஒரு கவி நீ பதிலுக்கு பாடிட்டேன்னா நீ என்ன பெரிய ஆளா? நீ பாடு. நான் பாடுவேடா. நான் பாடுவேன். நான் 100 கவி பாடுவேன். நான் 150 பாடுவேன். என்னது 150 பாடியா? என்னது கவி 150 கவியா? சரி பாடிக்க. 300 பாடுறேன். 500 பாடுறேன். 1000 பாடுறேன். 1500 பாடுறேன். 2000 பாடுறேன். 3000 பாடுறியா? பாட முடியலனா எச்சி எடுத்து தொப்புல வச்சுக்கிட்டு இழு கத்துறேன். அப்படி மாற முடியல. நீ அந்த தோத்து போயிட்ட. உனக்கு தோத்துட்டா என்ன செய்யற? அப்பட குடியா ஓடுறேன். நீ ஓடுறா யாருக்கு என்ன உயிருக்கு? எனக்கு நீ தோத்து போயிட்ட. நீ எல்லாம் ஒரு ஆளு நான் சொல்றேன். வா பேசுவா. வல்லான பந்தயத்துக்கு ஒத்துக்க அப்புறம் போட்டிட்டு வா.
என்ன பண்ண உனக்கிட்ட தோத்து போயிட்டா எங்க அம்மா குட்டிய ஓட சொல்லல. ஆமா அதுக்கு அப்புறம் எனக்கிட்ட தோத்து போயிட்டா நீ ஏண்டா ஒரு பப்புடுக்காரன் நீ எல்லாம் இவனுக்கு மேடையில தைரியமா சொல்ல பொழுது நான் சொல்றேன் ஒருவேளை ஓட்ட நான் தோத்து போயிட்டா இந்த குடும்பப்பட்டு மேடையில வந்து இந்த கட்டையை நான் பிடிக்கிறேன். நீ வீட்டுல 5 கட்டை வச்சிருக்க அதை பிடிப்ப. நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. ஏய் 10 கட்டை கூட நான் வச்சிருக்கேன். அப்ப கட்டையை வச்சு இந்த கட்டையை விட்டு வேற கட்டை பிடிக்கிறது இல்ல. இந்த கட்டையை பிடிக்க இந்த வேஷமும் போடல. சோத்துக்கு என்ன பண்ணுவ? சோத்துக்கு நான் எம்ஏ நான் பிஏ. இதுக்க நீ ஆசையா அந்த போய் அள்ளி தின்னு ஒண்ணு யாரும் வேணானா நீ எம்ஏ படிச்சிருக்கா பிஏ படிச்சிருக்கேன். அப்ப பிஏ நீங்க சொல்ற அத சொல்லல நீங்க. அப்ப விவரம் பேசுவீங்க. திகட சக்கர சமூக வைத்துள்ளார் சக்கர சக்கர தாமரை நாய்கள் அகட சக்கர விண்மணி ஆவதை விகட சக்கர மேய்ப்பதை போன்ற பேச குக்கை விடுத்து கூண்டி நாவில் அழைத்து வைத்து மிக்கவர் மஞ்சள் பூசி மிகவும் செய்த மக்கள் மேலதாகணும் அதனும் பிடிவு உண்டாகணும் குக்கரை குக்கரா குழந்தை பெரிதாக முடிந்த பேசு அருகினை இழந்து வாணி முகந்தனை செறிவினை சென்னினை சேனை சுமந்தனை மறுபடி வெஞ்சிற வாணி படந்தனை துருவனை தந்தனை திருவிசனை பேச நாய்வாரை அளவெடுத்து பெருக்கி நிட்டி நட்டவர்கள் எழுத்தானே ஆகுமா பேய்வார் சுடுகாட்டை பெருக்கி தள்ளிவிட்டால் வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய் வார்த்தை கேளாசக சந்திரம் சான்றில் முழுத்தவர்கள் தர மாட்டான் இவ்வாறு இயவட்டான் இவரி இயவட்டான் ஏழு பிறப்பு ஈரத்துவப்படுத்தவர்களான பேசு அவனந்து ஓத கரியவன் நிலவனாக நீர்மணி வேணியர் அழகன் சோதிய நம்பன தாழ்வார் மன்னர் சிவமணி வாத்தியர் பேசு மாணவ மனிதனின் நலிந்த தூக்கிலான் ஒருவர் சொல்ல தாண்டி வைத்திடும் ஞானமும் கல்விக்கு நவீன நூல்களும் ஈழர் குறித்தான் இடராக பேசு பேசுடி அறுக்க போற ஆடு மாதிரி திருத்தம் முடிக்கிறார். உண்மையிலே உங்களுடைய விவரத்தை கண்டு நான் வச்சிருக்கேன். நம்ம கதையை சுமூகமா நடத்திக்குவோம். இன்மைய நாடகம் தந்தை பிரம்மா தாய் கலிவாரி வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். சமாதானம் போயிடுங்கயா. ஏய் நாம் இருவரும் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஆயா நீ பெரிய ரஷ்ய பிரதமர் நான் பெரிய இந்திய பிரதமர் நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட போறோம். ஒப்பந்தம் பாச்சுடி எதை பேசுறேன் எகத்தாம பேசுறேன் பேச்சு நீ என்ன பிய திங்க சொன்னதுக்கு இந்த குருந்த மட்டும் அவனை விட மாட்டேன். இப்ப நீ பாவம்னு பரிதாபப்பட்டு நான் நிப்பாட்டுறேன். என்னால முடியும் நான் நிப்பாட்டுறேன். அடுத்து ஒன்னால ஜென்மத்துக்கு நிப்பாட்ட முடியாது. நானும் என்னால முடியும் நிப்பாட்டுவேன். நான் 90 வயசுக்கு நான் நிப்பாட்ட முடியாம விவரம் பேசி நிப்பாட்ட முடியுமா? நானும் விவரம் பேசி நிப்பாட்டுவேன். இருத்தாடு மண்ணான வடிவனா உன் சேவனை செய்வதற்கு காப்பு சாகரி சாகரி சொன்னவளே ஒரு சாமச்சத்தை தின்னவளே என் கூட சாகரி சொன்னவளே என் கோபத்தை வந்துகிட்ட அம்மனை குண்டியா வச்சுட்டு போனவள பேசு. அதற்கு ஆபத்து குதாவளி அதை வச்சுக்கொண்டு அண்ணம் தாகத்தீட்ட தரித்து வழியபடி வயலை ஏழுந்தனை பேசு. ஏர்வாக்கி 2 உடல் மேல இருக்கும் கருவாக்க கண்காங்கப்பட்டார் திருவாரூர் தேரோடு வீதியில செத்து கிடைக்கிறான் இந்த நீரோட தாரங்களை பேசு. அவனை நாதிபுரான் அடிவருக்கு ஞாபகப்படுத்த விவரம் உள்ள கோமரி யார் மொழி வேங்கடவன பேசு. வாழ் முழுவதும் வையே வேலுவன் அல்வாய் என்பது வையே தம்பர் திப்பாக என்பது வையே தன்னுடன் சாகிரியன் என்பது வையே நஞ்சில் கொடியில் நம்பி நடித்தவள நாயவிட கேவலுக்கு பேசு. நமசிவாய வாழ்க நாதனால் வாழ்க இவை கொடுத்த மின்னஞ்சல் நீங்கான தாழ்வாழ்க கோமரி ஆண்ட குடும்பங்கள் தாழ்வாழ்க ஆகமமா என்று அன்னி பார்த்தாழ்வாழ்க ஏகன் அநேக நீவடி வாழ்க பேச. இந்த முறை இந்த நிகழ்ச்சி சுமரம் செத்து விட்டாலும் முத்தமிட்ட பஞ்சமே பாரம் அமெரிக்கல் அஞ்சா நெஞ்சம் விட்டால பேச. கூத்தல் திருவிழத்து திரையும் ஒரு மாணவ துணினார் அமிர்த மீனவன் ஆசிரியர் பேச. துண்டு புண்ணியில விட்டு 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 ஆட்டு மாட்டா எத்தனை விட்டு தெம்பு இருக்கிறவன் நிறைய விட விடுவேன். விட்டு விட்டு ஆட்டு மாநிலா விட்ட வரகு என்ன சுகம் அடைந்தாய் நீ விட்ட வரகு வரும் வேதனை அடைந்ததுக்கு பேச. முட்டைக்கு கழுவை தேரைக்கும் விருப்ப சமதங்களுக்கு வையர் உருப்பட்ட ஊட்டி வளர்க்கணும் தேவர் பண்ணாய் கேள் மாட்ட வழக்கு மகள் நான் பேச. நான் சுத்தமன் உள்ளார வாரதை நான் சுத்தம் வளர்த்துக்கேன். தோத்துறியா எதுக்கு 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 உதவி போட்டி நமக்கு கம்மிதானே. எதுக்கு திருக்குறள் வாரா நீ திருக்குறள் தெரியாம எதுக்கு தமிழ்நாட்டுல கால வச்ச ஒரு சூங்கால ஒட்டிக்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? சூங்கால ஒட்டிக்கிறியா? நமது குருந்தமட்டு கிராமத்துல நல்ல ஒரு கூட்டம் அருமையான கூட்டம் நல்ல ஒளிபெருக்கி நமது இந்த புராணத்தை அதுக்கு என்ன புராணம் சொல்றீங்க? புராணத்தை புயலாக வீசிக்கொண்டிருக்கும் கிழிச்சாரு ஒரு புராணம் தான் பேச ஆரம்பிக்கல புராணம் பேசுறாங்க. கொல்லங்குடியை சேர்ந்த தன்ராஜ் அண்ணார் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவித்து இந்த துண்டு சிங்கப்பூர் வந்தேன். அந்த சிங்கப்பூர் வந்து வாங்கிட்டு வந்த துண்டு அது வந்து யூஸ் பண்ண கூட இல்லை. அண்ணனை காட்டி போட்டு விடுறேன். பொன்னாலை பற்றியுமே அண்ணே கற்றுக்கேன். புழங்கவே இல்லை புழங்காத சீதனம் இல்லாவே இது என்ன துண்டு தெரியுமா? காலையில பொம்பளைங்க ஆம்பளைங்க மேக்கப் போடுறோம்ல அது பவுடர் அடிக்க துண்டு. சும்மா இருங்க நீங்க எனக்கு தெரியாத பல பலம் இருக்கு. நீ மாலை கண்ணில் வந்திருக்கோம் அதனால இந்த துண்டை வச்சுக்க மாலை போட்ட ஏத்துக்கிறேன். இருந்தாலும் என்ன பேசிக்கிட்டு மாலை தான் இருக்கு. உங்களை ஜெயிக்கிறாப்ல எங்க ஜெயிக்கிறா? 2000 கவி பாருங்க பேசுறாங்க. இன்னும் 10 கவி தாண்டல என்ன நீங்க சும்மா இருங்க நான் பேசிக்கிறேன். அடிக்க நீங்க போங்க
நான் இருக்கல நான் பேசுறேன் 10 கவி சுத்தமா பாடல அதுக்கு வந்தா திருக்குறள் இறங்கிடா நீங்க சும்மா போங்க மாலை ஓட்டாத யார் மாலை ஓட்டா நான் ஜெயிச்சா நீ ஜெயிச்ச ஐயோ இங்க போங்களே போட்டியே முடியல நீ நிக்கிறனாக்க பாக்க இல்லனா பொளந்து சாமி இன்னும் கவி இன்னும் பாடவே இல்ல பேசிக்கிற கவி பாடுவாரு பாடல பாடுவாப்ல இது 2000 கவி பாடுறாங்க கவி பாடுறாரா கண்டிப்பா பாடுவாப்ல 2000 கவி பாடுவாப்ல பாட முடியலனா பாடுவேன் அப்படி பாடலனா எதுக்கு வந்தாங்க ரோக்கு அட அப்படி பாடல தோத்துட்டான் என்ன செய்ய செருப்ப கலட்டிக்கிட்டு இங்க வா இங்க வா இங்க வா எனக்கு மாலை விட்டு பெருமை சேர்க்க வந்தியா இல்ல செருப்பு கேட்க வந்தியா ஒரு மனுஷன் நான் தொலைஞ்சு போங்க நாசமா போங்க என் கூட இருந்துட்டே குடி வைக்கிறீங்க அப்ப மன்னிப்பிக்கிறது கல்யாணம் முடிச்சுக்கோ திருக்குறள் பாருங்க நான் எப்படி வேணாலும் பேசுவேன் உனக்கு திருக்குறள் தெரியும் சொல்லு திருக்குறள் தெரியாமலையா போட்டி கவிதானே போட்டி கவியா இருக்குது நீ திருக்குறள் தெரியாம என்ன திருக்குறள் பேச முடியா பேச முடியா வா உலகம் வாழ்வார் மற்ற நான் தொழுது பேசுவது பேச அகர்வதம் எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்கே உலகம் பேச தெரியாத அணைய தொட்டம் மனைவி மாறப்படுத்த பேச செல்வம் செவிச்சம் அச்சல்வம் செல்வத்தில் எல்லாம் தடைந்திருக்க பேச காவத்துக்கு மதற்கு கூடி வைங்க பேச எண்ணி துணிக்க கருமம் துணிந்தவன் என்ன என்பது இழுக்கின்ற பேசு அதற்காக பயந்து கசிதொன்றி சிறிது நேயத்துக்கு கடிதம் பேச எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் வைப்பொருள் காண்பதறிவு பேச கசடல கற்பவை கற்று விழுத்து அதற்கு தகன பேச துப்பாக்கி தூர்வு மலைந்திருக்க பேசு அதற்காக உலகத்தை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கால ஓய்வு நம்பி வேலை பார்த்து வேலை எழுதின பேச யாதல் இதழ் மோதல் தலை பேசு ஏய் பேசு தப்பு எது தப்பு குற்றம் ஆமா நீ பெரிய நக்கிறியா ஏன் பாட்டுல குற்றம் கண்டுபிடிக்கிற அது வேற குரல் இது வேற குரல் இருக்கட்டும்யா தப்பு வர்றியா என்ன தப்பா பண்ணு இருயா தப்பா பண்ணா ஒரு வரி தப்பா இருந்தா அதுக்கு தந்தோடி 100 ரூபாயை குறைச்சுக்கிட்டு மீதி காசை நாய்க்கு எரியா 100 ரூபாய் கொடுத்து நாய்க்கிறீங்க ஆமா. பத்திரத்தை புத்திரனை முத்திரனை பத்திரிகை கால் வாங்கி தெரியும் எனக்கு தெரியுமா ஆமா பேசு ஏன் தெரிஞ்சு ஏன் பேசுற நல்லா கால் பேசு ஏன் நிப்பாட்ட நீயே நிப்பாட்ட உனக்கு நிப்பாட்ட திரும்ப போது எனக்கு நிப்பாட்டோம்ல தெரியல பேச மாட்டேங்கிறாரு வா கால காவல் பேசு 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 ஏன் பேசு நான் ஆரம்பிச்சல ஆமா நீ முடிக்க வேண்டியது நான் எதுக்கு முடிக்கிறேன் நானும் முடிக்கல ஓடி சொல்லி நாடி அழிந்து போய் வாடி மூச்சு உண்ட கண்டாங்க கிளப்ப வாடி மாடு மாதங்கள் கோடி என்ன அந்த கோடியே தெரியும் தெரியும் இந்த வாடி லூசு முண்டே அதிகாரத்துல இல்ல லூசு முன்னேன்னு வரவே வராது வருது கண்டார் ஓடி வருது கொட்ட குத்து மாடி நாளை கவி இக்காவுக்காவுத்தாவ போய் அக்கான போய் உட்காரச்சு ஒன்னாமத்தான் பேசாத பேசத்துலாம் பேச முடியும் ஒன்னாமத்தான் பேசிட்டு இருக்கேன் ஒட்ட குத்தமான கவி அப்படி இருக்கியா ஒட்டக்குத்தை ஒன்னாமத்தான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு சரி அந்த கவி வேணாம்ல விட்டு வேற கவி வருவோம் பாரதி தாரி தத்தி தூதி தாது திட்ட தூதி அது தூவியா பேச்ச ஒரு எழுத்து வைத்து பாடி வைத்தாரே காக்கை காக்கா கூகை காக்கா காக்கை கூகு காக்கை கக்கை கேட்டானே 3 எழுத்து கேட்டார் வடவசம் இதற்காக மகவாடி எடுத்து போய் 3 எழுத்து கேட்டதாலே ஒருவான பிள்ளை ஒழியாது வள்ளியடி அனுப்பி பெருமாள் விட்டானே அர்ஜுனே பரவான கதையிலே பாசூர் அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரத்தை விட்டேன் சக்தி ஆசோத்தாமே ஏன் விடலையா கும்பிட்டு வாழ்கிறே யார் கூட்டை மாறுகிறது கும்பிட்டா கூவுகிறனே அதே ராமாயண கதை செத்தானே ராவணனுக்காக நானே 9 கரகத்திலே கும்பிடோடு மிதிச்சது யாருன்னா அவன் ராவணன் ஆனா சரியை மல்லாமல் மிதிச்சான் ஆனா அவனுக்கு கிழமை முடிச்சதா இல்லையா நக்கினா சூடுவான் ஏன் அந்த பிள்ளைகளை ஆடின பொழுது குண்டலை கீழே விழுந்தது விழுந்த குண்டலத்தை நாவினால் நக்கி எடுத்ததாலே அவருக்கு நக்கி அரசு வேறு இல்லையா நீ பேச்ச விட புரியலையா பேச்சு வாரமான பேச்சு பணியமான பேச்சு குதூகலமான பேச்சு உதரக்கண்ண பேச்சு பேச்சலே பலர்மை பேச்சு உண்டா இல்லையா சொல்றது கேட்கறியா இல்லையா கேட்டானே 3 இடத்தையே மகாபாரத தலையிலே 5 ஊர்களையும் இல்ல 5 கிராமங்களையும் 5 வீடுகளையும் உருவாக மிகப்பெரிய வாழ்க செத்த வேறு மாத்திரம் பேரை எழுதி வச்சுட்டு 7 வருஷம் ஜாமீன்ல கிடைக்காது வேலூர் செய்யல நேரடியா ரிமாண்ட் போட்டு கொண்டுகிட்டு இருக்கேன் எனக்கு அந்த மயிரா தெரியும் போட்டு சித்திரம் எடுத்து 3 வரைக்கும் வந்து நீ சாகுற நாய் எங்கிட்ட போய் செத்துக்க என்ன மாதிரி ஏன் பேர் வச்சு சாகுற சித்திரம் எடுத்து இன புராண புயல் இலக்கிய இடி வசன மேதை கவி சுடர்னாக நான் சொன்னேன் லைவ் மணி சொன்னாப்லையே
லைவ் மணி சொல்லிட்டு உள்ள போய் குழந்தைக்கு படுத்தாப்புல மூளையில சடி மாதிரி உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காப்புல. சரி அத கூட நான் நம்பல விட்டு. ஆனால் நான் ஆளல சொல்லு சத்தமா சொல்லும்போது நீ திமிரா ஆளவமா மண்டக்கணமா உள்ள உட்கார்ந்துருந்தீல புராணம் போய் சொன்னதுக்காக தமிழ் வேணாம் நம்ம புராணம் பேசுவோம். பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், ராக புராணம், ராவண புராணம், அத்திய புராணம், கூர்ம புராணம், பிரமாண புராணம், பிரம்மணிக கைவத்த புராணம், அக்கினி புராணம், வாயு புராணம், கட புராணம், கண்ட புராணம் பேசுவோமா? தூக்கு தன்மை கைதிக்கு கூட கடைசியா என்னடா கேட்டு தூக்கல போடுவேன். நீ கேட்டியா ஏன்டா சத்தம் போடல என்னடா காரணம் கேட்டியா? திமிரு மண்டகனா இவன் சொல்லி நம்ம சோபர சத்தம் திமிரு தானே. சரி புராணங்கனா வா நம்ம இலக்கியம் பேசுவோம். திருமண நாட்டுப்படி, வட நாட்டுப்படி, சினிமா நாட்டுப்படி, பெருமா நாட்டுப்படி, மதுரை காட்டு பேசுமா? பாவாக்குற இல்ல நச்சுரை, குறுந்தொகை, ஐநூறு, 10 அறிவாளு, கடித்தொகை, அகநானூறு, புறநானூறு பேசுமா? நான் தெரியாம கேட்கிறேன். உன்னை பேசிக்கிட்டு பெற்றாங்க அதை பெற்றுட்டு பேசுறாங்க. என்னமா பண்றாங்க உனக்கு தெரியுல? வா பேசு. சோப்படல தானே கேட்கிறேன். ஆமா அதுக்கு காரணம் இருக்கு. ஏன் என்ன காரணம்? பொண்ணுக்கு இருக்க போயிட்டு பல்ல பேத்து போயிட்டு ஏடா ஒண்ணுக்கு இருக்க போனே ஒரு நிமிஷம் தான் இருந்து வந்து போட வேண்டியதானே. 3 நிமிஷம் கேட்டேன் சொத்தா வட்டி அணி பொண்ணுக்கு இருக்கிறது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இருந்து வந்து போட வேண்டியதானே. எனக்கு நீர் கெடுப்பு 3 சொட்டு வருது. அதுக்கு மேல மூத்திரம் வர மாதிரியே இருக்கு, வரவே மாட்டேங்குது, கடத்திக்கிட்டே இருந்துச்சு. உனக்கு தெரியுமா? நான் அங்கிட்டு போய் நின்றுகிட்டு இருந்தேன். அங்க இருந்து சத்தம் போட்டா உனக்கு கேட்குமா? கேட்காது. அப்ப கேட்காது. அப்புறம் எதுக்குடா நீ சத்தம் போட கேட்டுட்டு நீ முடிவு பண்ணிருக்கே போட்டு சித்திரம் வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நீ திமுறா ஆணவமா மண்டக்கணமா? இல்ல அப்படி இல்லையா? கடுப்பு, நீர் கடுப்பு. அப்ப நீங்க கடுப்பா பேசுறது காரணம் இந்த நீர் கடுப்பு தானே. அந்த கடுப்பு நான் தான் உங்களை தவறா கொடுத்துட்டு வழிய. ஆனா 10 கவி நச்சிருவாங்க. அதுதான் தெரியும். அதுக்கு எடுத்து தெரியாது. நீ டெம்பரா பேசுன உனக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்னு நானும் டெம்பரா பேசுனேன். நீ என்னைய காட்டி பெரிய முதலையா இருக்க. முன்னாடி சொல்ல கதையை நடத்தி பண்ணல. அதத்தான் ஏட்ட கட்டிருந்தா நான் சரியா நேரம் ஓடியா இருந்திருக்கல. உன் தங்கச்சி சொல்லலாப்பா. யார் தங்கச்சி? உங்க தங்கச்சி. என் தங்கச்சி ஓட்டாப்பியா சொல்லிச்சு. சொன்னாங்கல்ல இன்னைக்கு வர்ற நாரதரா இல்ல பப்புனா இருப்பான். அது ஏவிட்டு அதுவும் தூங்குது பேசாம. கடைசியில எல்லாரும் ஏவிட்டு என்னைய ஊமுக்கு தான் கொடுத்துருக்கீங்க நீங்க. உங்க எல்லாருக்குமே தொகை மாதிரி இந்த தண்ணி அடிக்கும் போது ஊரையா தொட்டுக்கு நக்குவாரு. அது மாதிரி எல்லாருமே வந்தோடனே சாமி யாரு கேட்டா நான் கதையை சொல்லிருப்பேன்ல. இப்ப கேக்குறேன் கேளு ஒரு வார்த்தை சொல்றேன். யாரு நீங்க? அபிஷேக மனுஷமா அழகா பிரியா வசூல் சொத்திர பிரியா சூரியா கடற்கரை சுந்தராவா ஓத பிரியா விநாயகா இடனா பிரியா ருத்ரா சாஸ்திரம் என்ன அவிச்சாங்களா குடிச்சாங்களா வருத்தாங்களா அதை கேட்கல. யாருன்னு கேட்டீங்க? உன் பேரு என்னன்னா இன்னார் பேரு அவ்வளவுதான். அப்படி சொல்லி முடியா? வேற என்ன? நாரதர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன் கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? அவங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? ஆமா. அப்படி பேசலாம் போதும். சரிங்க. எங்க இருந்து வரீங்க? அதனம் இதனம் சுகனம் திராதனம் மகாதனம் அசாதனம் ஆதாரம் பூலகம் முகர்லம் சுவர்லம் வந்துடும். என்னையா? ஐயோ அதெல்லாம் நான் கேட்கல. நான் இருக்கவங்க சொல்லவே இல்லையே. ஏய் இத்தனை லோகத்தை தாண்டி நான் வந்திருக்கேன். அதை கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? அது பெரிய ஒரு புகழ் கொடுப்பதற்காக என்ன பெருமை தற்புகள் தற்கொலைச்சாலும் அப்பா நல்லா இருக்காரா? யாருன்னு தெரியுமா? நல்லா இருக்காருன்னா இவங்களுக்கு யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. அதே பேர் என்ன? பிரம்மா. என்ன பிரம்மமேனா? ஆமா. ஏக்கா இத முதல்ல சொல்லி தொலைக்கப்படாதாங்க. என்னடா அவமானமா சொல்ற? உங்க அப்பாவை நான் 3 வருஷம் பாத்துங்க. யாரு? எங்க அப்பாவை நீ? ஆமா. வாய்ப்பே கிடையாது. ஐயா 4 நாளைக்கு முன்னாடி காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாரு. எதுக்கு? என்ன வேலைக்கு வந்தாரு தெரியல. நீ எப்ப நான் ஒரு பக்காளி சாமான் வாங்கி ஆளுக்கு கட்டி சாப்பிட்டேன். என்ன வாங்கி? வேற போட்டு வந்தா வாங்கி வச்சுருந்தாரு. வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க பொம்பளை ஆளுக்கு அப்படின்ட்டாரு. நான் தான் ஐடியா கொடுத்தேன். பக்காளி சாமான் நல்லா இரும்பு சம்பளம் வாரம் அடிக்க. பக்காளி சாமான் அது நல்லா இருக்குங்க. சோளம் வேணா சுறாம ஏன்னா என்ன கத்து கொடுக்க போல அப்படின்னா என்னது போட்டுருவேன். குடியா அத குடியார பையன் குடிக்கிறதுக்கு எங்க அப்பா நீங்க இல்லையா? எங்க அப்பாவுக்கு கொஞ்சமா கூட அந்த பழக்கம் இல்ல. என்ன அப்படி சொல்லி உங்க அப்பா கொஞ்சமா கூட சாப்பிட கொஞ்சமா சாப்பிடவே மாட்டாரு. எங்க பரமே தாங்க யாருமே பரமே அது பண்ண நாகப்பட வைக்கிறாரு வண்டியில. ஏய் ஏடா பரமே பையன் நானே பிரம்மபுத்திரன். அப்படியா? சிருஷ்டிகர்த்தா. சிரிச்சுக்கிட்டாங்களா? சிரிச்சுக்கிட்டாங்களா? ஏய் சிருஷ்டிகர்த்தா. அம்மா அங்க சொல்லு. சிருஷ்டிகர்த்தா. 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 இதுவே வாயில நுழையில இலக்கிய இடியாது. நாக்கு மட்டையா இருக்காரு. வேலை படிச்சு. சரி வேற என்ன கேக்குறீங்க? இல்ல வேலைப்பாடு இருந்தாவுல பேசுறது குறையா? அம்மா யார் தெரியுமா? வெள்ளை கிளி உடுத்து வெள்ளை விடி முடு வெள்ளை அரியாசனத்தை வைத்திருப்பார். அரசோடு தம்மை தரியாசனம் வைத்து தாய். என்ன பாப்பாங்க? இல்லையா
என்னை கொல்லணும்னு திட்டம் பண்ணிருக்கியா? நீ யாரு கேட்டா பெருமையை சொல்ல வேணாமா? உங்க அம்மா மீனாட்சி சுப்புலட்சுமி சரஸ்வதி அப்படி சொன்னா போத பிரபலிதானே. பெருமையா? அப்புறம் வெள்ளை பூண்டை குறிச்சு, அப்புறம் வெங்காயம் குறிச்சு. வெள்ளை பூண்டா? அது வெள்ளை பூண்டு இல்லையா? வெள்ளை பனி பூண்டுனா வெள்ளை சேலை கட்டினா அர்த்தம். வெள்ளை பூண்டுக்காரமா மயனானே. கல்யாணம் ஆச்சா? உன் ஆசையை நிறுத்தவன். ஆசை சுத்தம் இல்லையா? பெண்ணாசை இல்ல, மண்ணாசை இல்ல, பொன்னாசை இல்ல, எந்த ஆசையும் இல்ல. சாமி என்ன வீடி சிட்டு பழக்கம் கிடையாது. எத்தனை பையன் வாக்கு போட மாட்டேன், வீடு பிறந்து அடிக்க மாட்டேன், பொம்பளப்ப சவகாசமே இல்ல, எந்த ஆசையும் இல்லை. எந்த ஆசையும் இல்ல. வீடு சிட்டு எத்தனை பையன் வாக்கு வீடு பிறந்து பொம்பளப்ப எந்த ஆசையும் இல்லை. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன வயிற்றுக்கு உயிரோட இருக்கணும். என்னை பாராட்டப்பட்டு நானும் கிரிப்பா நிக்கிறேன். என்ன வயிறு உயிரோட இருக்கலாம்? இருக்கிற வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு பாருங்க. ஐயா நல்ல தெம்பா படுத்து கிடக்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இருக்கிற வரைக்கும் நல்லது. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணவே கூடாது. மனிதன் இப்படித்தான் வாழணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இவருக்கு போய் செலவு வைக்கப்படாது. செலவு வைக்கிறவங்க இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யாருன்னு ஊர் சொல்லணும்ல. மகிழ்ச்சி என்ன பண்ணி நடத்துற? நானே என்ன பண்றேன்னா சாமி இல்ல வேலை பார்க்கறது நிக்கிறீங்க. காவல் பாக்குறேன். காவல் என்ன காவல்? திரைக்காவல். என்ன தலை? கருமந்துரை செந்தில். சரி இப்ப இதுமரா சொன்னையில நிக்கிறேன்னு எதை பார்த்துட்டு நிக்கிறேன்னா? காவலை பார்த்துக்கிட்டு. என்ன காவல்னு சொன்ன? திணைக்காவல். இப்ப நீ திணைன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம்? பதில் சொல்றியா? இப்ப நான் எம்ஏ படிச்சுன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? பிஎன்ஏ. இப்ப நான் எம்ஏல வரலாறு படிச்சிருக்கேன். ஆமா. நீ பிஏல என்ன படிச்ச? தமிழ் படிச்சேன். உண்மையிலேவா? எங்க படிச்ச? இதுல ஜேஜே கிடைக்கும். புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கியா? ஆமா. உண்மையிலேவா? அவுட் அவுட். அப்புறம் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தா? என்ன படிச்சுக்கிட்டே இந்த வேலையில இருந்தேன். ஆனா படிச்சு முடியதுக்கு இந்த வேலைக்கு வந்த என்ன பண்றது? கரகம் வச்சிருக்க தலையை எடுத்து அப்படிதான் தெரியும். புனிதமான சொல்லுது. ஒரு டிகிரியோட. சரி மகிழ்ச்சி, நீ தமிழ் பிஏ படிச்சிருக்க இல்லையா? அதனால பிஏ அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரியாதான் சொல்ற. அப்ப உண்மையிலே படிச்சிருக்க போல. இப்ப உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு மட்டும் நீ சொல்லு. நீ உண்மையிலே அறிவாளுன்னு என் மனதால ஒத்துக்கிறேன். சொல்லுவியா? நீ படிச்சது சம்பந்தமா கேட்பேன். இப்ப தமிழ்ல திணை ஒரு விஷயம் இருக்கு. ஆமா. இப்ப இது வந்து சாப்பிடுறது. ஆமா. கருங்கல சத்தனை. ஆமா. தமிழ்ல இலக்கணத்துல திணை வருதுல. ஆமா இருக்கு. என்னது? உயிர்திணை அக்ரிணை. அதெல்லாம் படிச்சிருக்கா? தெரிஞ்சவன் மட்டும் நடிப்பேன். தெரியாம வந்தா காட்டுல தடவி கடிப்பேன். உன்னை மரியாதையா பாராட்டல. கைவிடு. உண்மையிலும் அறிவின பாராட்டு. ஏன்னா தமிழ் இலக்கணத்துல திணைனா உயிர்திணை அக்ரிணை சிறப்பு. ஆனா என்ன வித்தியாசம்? அது வந்து சுழி வித்தியாசம். சுழி இரண்டு சுழி போட்டா ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. மூன்று சுழி போட்டா அது ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. திணை ஆடுகிற. அப்ப உனக்கு விவரம் தெரியுமா? இரண்டு சுழி போட்டா ஒரு அர்த்தம், மூணு சுழி போட்டா ஒரு அர்த்தம். காவல் ஓங்காமல் தானே, திணை ஓங்கல் தானே. நீ சொல்லு, உனக்கு எத்தனை சுழி? இரண்டு சுழியா இல்ல மூணு சுழியா? என்னடா நான் நெஞ்சு அடைக்க பேசுறேன், ஒரு வார்த்தை ஏன் முடிச்சுட்டேன்? ஏய் திணை ஆட்டு ஓங்கு தானே. அப்ப திணைக்கு சுழி இருக்கா? எத்தனை சுழி? ரெண்டு சுழியா இல்ல மூணு சுழியா? சத்தியமா ரெண்டு சுழி இல்ல மூணு சுழி இல்ல ஒரு சுழி தான். ஏய் ஒழுக்கமா சொல்லு. மொத்தம் ரெண்டு சுழி இருக்கு, மூணு சுழி இருக்கு. ஒண்ணு ரெண்டு சுழியா இருக்கணும் இல்ல மூணு சுழியா இருக்கணும். எத்தனை சுழி? ரெண்டு சுழியா இல்ல மூணு சுழியா? தலைமையில சத்தியமா எனக்கு ரெண்டு சுழி இல்ல மூணு சுழி இல்ல ஒரு சுழி தான். என்ன சொல்ற? மண்டலுக்கு சுழி தானே சொல்ற? அத நாக்கு ஒழுங்கா சுழின்னு வரலையே. ஆமா அதே சுழி இந்த ஒரு சுழி தான். மண்டலுக்கு சுழி கேட்டா திணைக்கு எத்தனை சுழி? மூணு சுழி. அப்ப சொல்லி சொல்ல வேண்டியதானே. மகிழ்ச்சி. அப்ப அடுத்த யார் இருக்கா? ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்காரு. நீங்க அடி கொட்டுறீங்க. ஆமா நகராட்சி வேலை கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆகுது. நீ அவங்க விட சொல்ற நீ என்னன்ற வெளியே இருக்கு. எப்படி போகுது? திருத்திரியா போகுது. காவல் எப்படியா போகுது? காவல் நல்லா சூச்சமா போகுது. அது சூச்சமா இல்ல சுபிட்சமா. சுபிட்சமா அது பெரிய தரமா தமிழ்ல உனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. படிக்காத தங்க பூரா இருக்கட்டும். அப்ப அந்த அடுத்த ஒரு பிள்ளை கிடையாது. அந்த எழுத்து வர ஆசிரியரும் என் உடம்பாக அருமையினன் மகேந்திர பூபதி அண்ணன் அவர்கள் சார்பாக மனம் இறங்கி ரூபாய் 201 அன்பளிப்பு வணிகப்படுத்திய என் அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமாக நன்றி தெரிகிறது. வணக்கம் வணக்கம். அனைத்து வணக்கம். நடராசு, எனக்கு ஒரு சந்தேகம். வணக்கமா. எனக்கு சாமியோட எனக்கு ரொம்ப சந்தேகம். கேளு கேளு. ஊருக்கு பூரா நான் தான் சென்றேன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா நீ தானே எல்லாத்துக்கும் தொக்கு நான் தானே. சரி சாமி எங்க இருந்து வந்தாரு? அவர் மேலவத்துல வந்து. மேலவத்துல? ஆமா மேலவத்தை சுருக்கி சொல்லு. மேலூர். ஆமா நம்மளாம் இங்க இருக்கோம். பூலவத்துல இருக்கா. பூலவத்தை சுருக்கி சொல்லு.